வணக்கம். இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா அவர் பரிசுத்த வித்தில் பரிசுத்த ஆவியானவரால் தேவன் பிதாவாகிய தேவன் என்ன கர்த்தராகிய ஆண்டவர் மரியாள் வயிற்றில் என்ன யோசேப்பு சேராமல் பிறந்தார் அப்படின்னு அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் அவரோட பிறப்பை அசிங்கப்படுத்துகிறீங்கன்னு சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேவன் ஒளியாக இருக்கிறார், சேரக்கூடாத இடத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் ஆவியாக இருக்கிறாரு. அந்த ஆவிக்குள்ளார வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை ஆதியிலே யோவான் 1:1 சொன்ன மாதிரி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏதோ இன்றைக்கி 2000 வருஷம் முன்னாடி கிடையாது, அது இன்றைக்கி பைபிள் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பிறகு இன்றைக்கி அந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நம்மளுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவரை வாசம் பண்ணுறார். எடுத்துக்காட்டு 1, ஆதாம் ஏவாளுக்குள்ளார பாவம் வந்துச்சு. பாவம் எப்படி வந்துச்சு? தேவனுடைய வார்த்தை இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காது அப்படின்னாங்க. அதை கேட்கல. அதனால் பாவம் சாபம் உலகத்துக்குள்ளார மனுஷனோட ஆத்மா தீட்டுப்பட்டுச்சு. இது 2வது எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கரெக்டாக இல்லை செகண்ட் எக்ஸாம்பிள் கரெக்டாக அப்படின்னு நீங்களே பைபிளை பொறுத்த வரைக்கும் பைபிளில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்காமல் நம்மளே யோசித்து பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஸ்டின் கேட்டால் தான் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பைபிளில் சொன்னபடி இது எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது 2வது எக்ஸாம்பிள். இல்லைன்னா இதை ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம். பைபிளில் சொல்லப்பட்டபடி ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவத்தில் தான் குழந்தை பிறக்குது. காயின் ஆபேல் பிறக்கிறாங்க. இது பைபிளில் சொல்லப்பட்டபடி பைபிளில் எழுதியிருக்கிறபடி ஒருவனுக்கு ஒரு மனைவி அப்படின்னு. அதாவது ஏவாள் ஆதாம் விழா எலும்புலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆதாம்குள்ளாரனா ஏவாள் இருந்தா. அப்படி தான் கிறிஸ்து என்ற தேவனுடைய வார்த்தைக்குள்ளார நீங்களும் நானும் இந்த மொத்த உலகமும் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இயேசுவும் இருந்தார். எது? கிறிஸ்து என்ற வார்த்தை ஆதாம்னு எடுத்துக்கோங்க. அந்த ஆதாம்குள்ளார தான் நீங்களும் நானும் மொத்த உலகமே இன்றைக்கி இருக்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆதாம் விழா எலும்புலேருந்து எடுத்த ஏவாள் பைபிள் பிரகாரம் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்ன பாவம் உலகத்துக்குள்ளார வந்துச்சு, சாபம் உலகத்துக்குள்ளார வந்துச்சு. அதனால் மிருகங்களோட குணாதிசயத்தை காட்டுது. ஏன்னா மனுஷனுக்குள்ளார நன்மை தீமை இந்த அறியத்தக்க விருட்சத்தின் கனி வாசி போட்டி போகாமல் ஏன்னா பிசாசோட அத்தனை குணமும் இங்கே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உடன்படிக்கை யாருக்கு பண்ணுறாரு? நீங்கள் ஆபிரகாமை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார் என்ற வீடியோ பார்த்தீங்கன்னா இது வரும். ஆபிரகாம் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்கிறாரு? எப்பா இந்த குட்டி தெய்வத்துக்கும் பெரிய தெய்வங்களுக்கும் சண்டைப்பா. அந்த சண்டையில் பெரிய தெய்வ சிலைங்கள்லாம் குட்டி தெய்வத்தை சண்டை போட்டு அடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஞானம் அவருக்கு 4000 வருஷம் முன்னாடி எப்படி வந்துச்சு? அவர் உண்மையான தேவன் சிருஷ்டிகர்த்தா யார் என்பதை ஆபிரகாமும் தேடினார் ஃபஸ்ட்டு. அதனால்தான் அவர் பையனை கொடுத்துடுவாசி விசுவாசம் தந்த கிடையாது. ரைட்டா? யார் நம்ம படைத்த இறைவன்? இந்த கல்லுக்குள்ளே இருப்போம். நம்ம போயிட்டு பாத்ரூம் போகிறோம், யூரின் போகிறோம், அந்த கல் எடுத்து நம்ம சிலையாக பண்ணுறோம். அந்த ஆற்றுலேயே குளிக்கிறோம், அதுலேயே கக்கா கழுவுறோம். அந்த மண்ணை எடுத்துன்னு சிலை செஞ்சு நம்ம அப்பா விற்கிறாரு. இதில் நம்மளை படைத்த இறைவன் இருப்பார்ன்றது தேடினவாசி தான் அவர் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் ஆனார். அவர் பையனை 2வது பலி கொடுக்க போனதுன்னது 2வது தான். ஃபஸ்ட்டு நம்மளை படைத்த இறைவன் யார்? நம்மளையும் நம்ம அம்மா அப்பாவையும் நம்ம சந்ததியும் படித்தது யார்? ஆதாம் ஏவாள் வரைக்கும் போயிட்டு அவர் கொஸ்டின் கேட்டவாசி தான். அவரை பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார். ஸோ இப்போ ஆத்மா தீட்டுப்பட்டு இருக்கு, ஜீவன்
பிதாவாகிய ஜீவன் தான். ஆத்மா மட்டும் பட்டு இருக்குது. எப்படின்னா, ஒரு பாலோ ஒரு தண்ணியோ ஒரு கிளாஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நாள் ஆச்சுனாலும் கெட்டு போயிடும் அந்த தண்ணி. இல்லை அதில் வேறு எதனா தூசி விழுந்தாலும் அந்த தண்ணி கெட்டு போயிடும். கரெக்டுங்களா? மூடி வைக்காமல் இருந்தாலும் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த தண்ணியில் லைட்டாக பாய்சன் கலந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு பெர்சன்டேஜ் இல்லை, 0.001 கலந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணியிலையோ அந்த பால்லையோ. என்ன அதை யாருனாலும் குடிப்போமா? குடிக்க மாட்டோம். ஆனால் மனுஷங்களாகிய நாம் நம்மளுடைய வித்தா என்ன திரும்ப திரும்ப நம்ம கல்யாணம் பண்ணி நம்மளுக்கு என்ன சொல்கிற, நான் பாவமே செய்யலையே அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்ம பாவத்தில் பிறந்தோமா? அப்படிலாம் கிடையாது. பிதா ஒருவனை தவிர ஒன்றும் நல்லவனு கிடையாது என்ன அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. ஏன் இயேசு சொல்கிறாருன்னா, அவர் தான் பரிசுத்த தேவன். நம்ம எல்லாம் பாவம் சேர்ந்து பரிசுத்தத்தை விட்டுட்டு பாவம் ஆத்மாவில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதுக்காக தான் அவர் பிதாவாகிய தேவன் மனுஷனுக்குள்ளார தங்கினார். தங்கின அந்த மனுஷனுக்கு பேர் மனுஷகுமாரன் இயேசு. தங்கின அந்த பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு பேர் தேவகுமாரன். ஸோ இது ஃபஸ்ட்டு சினாரியோ பைபிளில் சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் கேப்ரியல் தூதன் மூலியம் மரியாள்கிட்டையும் யோசேப்புக்கிட்டேயும் புருஷனை அறியாதவள் மரியாள் சொல்கிறப்ப, நான் என்ன நிச்சயதார்த்தம்னா நான் இருக்குது, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலையே அப்படின்னு மரியாள் சொல்கிறப்ப, கேப்ரியல் சொல்கிறாரு, இது பிதாவாகிய தேவனும் வயிற்றில் பிறக்க போகிறாரு. அதனால் நீ கலங்க வேணாம், திகைய வேணாம், நான் உன் புருஷன்கிட்டையும் போய் சொல்கிறேன்னு புருஷன் யோசேப்புக்கிட்டேயும் நிச்சயதார்த்தம் ஆன பிறகு போயிட்டு, யோசேப்பு உன் மனைவி மரியாதை தள்ளி வைக்காத, அவள் வயிற்றில் வளர்கிற வித்து பரிசுத்த வித்து அப்படின்னு கேப்ரியல் தூதர் சொல்கிறார், தேவனுடைய தூதர் சொல்கிறார். சரி, இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்புக்கு தள்ளி விடலாமா அப்படின்னு யோசனை வந்துச்சா. அதனால் அவர் நீ தள்ளிலாம் வைக்காத, மறைவாகவே வை, நம்ம பிதாவாகிய தெய்வன் பொய்யின் தெய்வம் அவர் பொய் சொல்லத்துக்கு மனுஷன் கிடையாது, அவர் தெய்வம் அப்படின்னு சொல்லி கேப்ரியல் இப்படின்னு பேசியிருப்பார். சரி, நிச்சயதார்த்தம் ஆன உடனேயே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயதார்த்தம் ஆன உடனேயே அந்த பரிசுத்த ஆவியானவரால் பிதாவாகிய தேவன் இப்போ வித்தா பிறக்கிறார், பரிசுத்த வித்தா பிறக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். குறை மாதத்துல எல்லாம் இயேசு பிறந்திருப்பார், 8 மாதத்துல 7 மாதத்துல எல்லாம் இப்போ இயேசு பிறந்திருப்பார். ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது பைபிளில் சொல்லப்பட்டபடி எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டுங்களா? மரியாளும் யோசேப்பும் எந்த சந்ததியில் வராங்க? ஆபிரகாம் சந்ததி வராங்க, இஸ்ரவேல் சந்ததியில் வராங்க. அவங்களுக்கு 10 கட்டளை 613 நியாயப்பிரமாணங்களை கொடுத்துருக்கிறாரு மோசே மூலியம். அப்போ அதெல்லாம் பொய்யா? விபச்சாரம் செய்யாது இருப்பாயாகன்னு 8வது கட்டளை 10 கட்டளை 8வது கட்டளை இருக்குது. அது எதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடாதா? அதாவது இந்த சட்டத்தை எழுதுனா பிதாவாகிய தேவனை மக்களை ஃபாலோ பண்ண, தன்னுடைய சந்ததி ஃபாலோ பண்ண சொல்கிற பிதாவாகிய தேவனை அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரா? அடுத்தவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் தான் அவர் பிறந்தாருன்னா அவருக்கு யார் இனிஷியல் பண்ணுறது? மரியாளுக்கு புருஷன் யார்? அப்படி தானே கொஸ்டின் வரும். சரி, மரியாள் வயிற்றில் பிறக்கிறன்னு சொல்லுது, பப்ளிக்காக சொல்ல வேண்டியது தானே பிதாவாகிய தேவன் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஸ்டாராக ஒரு வெளிச்சமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எப்பா நான் மரியாள் என்ற ஒரு பெண்ணோட வயிற்றில் பிறக்க போகிறேன், பிதாவாகிய தேவன் நான் தான் வரப்போகிறேன் அப்படின்னு பப்ளிக்காக சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் ரகசியமாக இவங்க 2 பேர்கிட்ட சொல்லலாம்? ஏன் அப்புறம் எல்லோரும் பார்க்குறவங்களாம் இயேசு இவர் யோசேப்பின் மகன் அல்லவா, தச்சனின் மகன் அல்லவான்னு ஏன் பேசிக்கிறாங்க? ஒன்றொரு இடத்துல பரிசெயரும் சதுசெயரும் நாங்கள் வேசித்தனத்தில் பிறகுறோம்னா அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க? ஒருவனுக்கு ஒரு மனைவி அப்படின்னா அவள் விலா எலும்பாக இருக்கிறாள்னு சொன்ன தேவனை எது ஆதாமோட விலா எலும்பில் கிரியேட் பண்ணது ஏவாளை மனுஷி இவர் உன்னோட சாயல்லே இருப்பா, நீ பாதி அவ பாதின்னு சொன்ன அதே தேவனை இங்கே மரியாள்கிட்ட நீ பாதி நான் பாதி, நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அதாவது ஆவியில் சொல்கிறேன், மாம்சத்தில் ஆவியில் சொல்கிறேன். இது பைபிள் எழுதப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல.
நான் இப்போ வந்து வந்து ஒரு கன்னி மரியாள் வயிற்றில் கன்னின்னா யார்? ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 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 பெண்மைக்கு தேவை தான் கன்னி. ஆ, ரெண்டாவது குழந்தையெல்லாம் கன்னி கன்னி ரெண்டாவது குழந்தைய பெற்றான்னு சொல்லுவாங்க, கிடையாதுல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது உலகமே சபிக்கப்பட்டுள்ளது, மனுஷங்களாம் பாவத்தில் பிறக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன, தேவனே சேராமல், ஒரு பொம்பளை வயிற்றில் சேராமல், அந்த ஒரு ஒரு கப்பில் அதான் பாய்சன், அதாவது ஒரு தண்ணியிலே ஒரு ஒரு பால்லையே பாய்சன் மிக்ஸ் ஆகிடுச்சி. ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லை, அந்த பாலை தான் குடிச்சாகணும், அந்த தண்ணியை தான் குடிச்சாகணும். அப்படின்னா இல்லை, இந்த தண்ணிக்கு பதில் நான் எங்கேனாச்சும் போயிட்டு இன்னொரு தண்ணி கிளாஸு என்ன கிளாஸில் தண்ணி பிடிச்சின்னு வரேன் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக தேடினாலும் தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் அந்த தண்ணியை தானே பரவாயில்ல விஷமாக இருந்தாலும் குடிக்கணும் அப்படின்னு குடிப்போம் நம்மலாம். அதுக்கு பதில் வேறு ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு இது நல்ல தண்ணி, இதை 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 குடித்தாலும் சரி, இதை பார்த்து விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரசிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னால் இது பைத்தியக்காரத்தனமா இல்லை? பைத்தியக்காரத்தனமா இல்லை சொல்லுங்கள்? ஸோ அப்படி தான் பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது, பைத்தியக்காரத்தனமா. ஏன்னா அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டு, இது ஏன் இப்படி எழுதப்பட்டு இருக்குது, இதை மாற்றி எழுதிட்டாங்களா, இதை பிதாவாகிய தேவனை இதை அலோவ் பண்ணாரா, இல்லை வந்து எழுத்து பிழையா அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? எழுத்துனவர்கிட்ட கேட்கணும், இந்த பைபிளை கொடுத்தவர்கிட்ட கேட்கணும். ஸோ இதில் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னா அவர் தெய்வம். புறஜாதிங்க என்ன கேட்பாங்க, ஏப்பா அவர் தெய்வம் மனுஷனாக வந்தார், நம்ம தெய்வம் கிடையாதுப்பா, அவர் கிரியேட் பண்ண மண்ணுப்பா நம்ம, அப்படி தானே புறஜாதிகள் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து பைபிளில் சொல்லப்பட்டபடி எக்ஸாம்பிள். ஒருவனுக்கு ஒரு மனைவி, பரிசுத்த வித்து, என்ன பாவ வித்து வந்து பரிசுத்த வித்தா மரியாள் வயிற்றில் தேவனே வந்து என்ன தேவனை வந்து இயேசுவை பிறந்தார் அப்படின்னு பைபிள் பிரகாரம் இது சொல்லப்பட்டுள்ளது. இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஏன்னா அப்போனா அந்த தேவனே குழந்தையாக பிறக்கிறப்ப, மனுஷனாக பிறக்கிறப்ப அவருக்கு பேர் மனுஷகுமாரனா இல்லை தேவகுமாரனா? இல்லை, அவருக்குள்ளார உபாகமும் 18:18 மோசே இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, அவங்க சகோதரர்கள் இடத்துலேருந்து நான் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவேன், அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லும் வார்த்தைகளுக்கு யார் கட்டுப்படுறாங்களோ என்ன அவங்க என் கூட பரதேசிக்கு வருவாங்க, பரலோகத்துக்கு வருவாங்க. அதுக்கு அந்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் டிசோபே பண்ணுறவங்கள அந்த வார்த்தையை நியாயம் தீர்க்கும் கடைசி நாளில் அப்படின்னு எதுக்கு பிதாவாகிய தேவன் சொன்னார்? இதில் இப்போ வந்து தனியாக ஒரு ஒரு லேடியை சூஸ் பண்ணுவாங்களாம், அந்த லேடிக்குள்ளார வந்து தேவனே பிறப்பாராம். அந்த லேடிக்குள்ளார பிறந்த இயேசு நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா, அந்த அப்பன் பேர் தெரியாது இயேசுன்னா நான் தெய்வத்தனான்னு நம்ம சொல்லுவோம். இது எப்போ உண்மையான தெய்வமாக இருக்குன்னா அடுத்தவங்க புறஜாதி மக்கள் கொஸ்டின் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஏண்டா பிசாசை படைத்ததும் வந்து சிருஷ்டிகர்த்தர் தான், அந்த எனர்ஜி தான் சொல்கிறீங்க, அவர் எதுக்கூட வந்து அடுத்தவன் மனைவி என்ன கல்யாணம் என்னாலும் பரவாயில்ல, ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னா குறை மாதத்துல இல்லை இயேசு பிறந்திருக்கணும், ஏன் இயேசு பிறக்கல குறை மாதத்தில்? சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, எப்பா உன் கர்ப்பத்தில் உற்பவிக்க போகிறது அப்படின்னு தான் மீனிங்கை தவிர வித்தது அப்படின்னு கிடையாது. அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. எது? கிறிஸ்தியன்ற வார்த்தையை யோசேப்பு மரியாளும் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு மாம்சத்தில் அவங்க பிறந்தார் இயேசு. பாவம் எப்படிங்க நிவர்த்தி ஆகும்? நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாகவே பிறந்தேன், நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன், நான் பரிசுத்தமாகவே இறந்தேன், நான் பரிசுத்தமாக உயிர் பெற்றேன் அப்படின்னு சொன்னால், எப்பா நீ ஏற்கனவே பரிசுத்த தேவன்ப்பா, அதனால் உன்னால் முடியும், உன்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும், நாங்கள் வந்து மனுஷங்கப்பா அப்படின்னா நம்ம கொஸ்டின் கேட்போம் பிதாவாகிய தேவன்கிட்ட, கர்த்தராகிய இயேசு கிட்ட, கிறிஸ்துவாகிய இயேசுக்கிட்ட, இப்படி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். இது வந்து சிலுவையில் வந்து வெற்றி சிறண்டார்னு எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? இது வந்து பைபிளில் சொல்லப்பட்டபடி என்ன, பரிசுத்த ஆவியானவரில் கர்ப்பம் தரிப்பால், பரிசுத்த ஆவியானவரில் கர்ப்பம் தரிப்பால் தவிர பரிசுத்த வித்துனால கர்ப்பம் தரிப்பால் அப்படின்னு கிடையாது. பரிசுத்த ஆவியானவரில் கர்ப்பம் தரிப்பாலாம் அந்த வார்த்தையை நீயும் உன் புருஷனை, வருங்கால புருஷனை ஏற்றுக்கோங்க மரியாளே, அதே மாதிரி யோசேப்பு மரியாளை நீ தள்ளி வைக்காத என்ன, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது, பிறந்துடுச்சு இல்லை பிறக்க போகுது என்ன, அந்த குழந்தைய நீ வந்து தள்ளி வைக்காத அப்படின்னு மீனிங்கை மாற்றி பைபிளில் என்ன, அவளுக்குள்ளார வந்து கர்ப்பம் ஆயிடுச்சு, மரியாதை வந்து என்ன கர்ப்பத்தில் இருக்கிற, அவளை தள்ளி வைக்காத என்ன,
அப்புறமா அதை பார்த்துக்கலாம், நீ வந்து புருஷனாகவே நடிச்சின்னு இரு அப்படின்னு இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர் வந்து பொய் சொல்லுவாரா? அப்புறம் எதுக்கு ஒருவனுக்கு ஒரு மனைவி அப்படின்னு ஆதாம் கிட்ட சொல்கிறாரு. உன் விலா எலும்புலேருந்து எடுத்த வாசி என்ன உனக்குள்ளே இருக்கிறாரு, உன்னில் பாதி அப்படின்னு எதுக்கு இங்கே சொல்கிறாரு? இதெல்லாம் பொய் கட்டுக்கதாயிடும்ல ஆஸ் பர் பைபிள். இது வந்து பைபிளில் சொல்லப்பட்டபடி. என்ன கொஸ்டின் கேட்ட உடனே ஆன்சரு என்ன இது கரெக்டாக, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கரெக்டாக இல்லை இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். செகண்ட் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நான் டிராயிங் போட்டுருக்கிறேன். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால என்ன இது எடுத்துக்காட்டு 2 ஆபிரகாம் சந்ததியில் வருது. உலக மக்கள் எல்லாருமே பாவத்தில் தான் பிறக்கிறாங்க. என்ன மரியாள் ப்ளஸ் யோசேப்புக்கு மாம்சத்தில்னா பாவத்தில் பிறந்த இயேசு மனுஷகுமாரனை கிறிஸ்து என்ற தேவகுமாரன் தங்கினார். எது நம்மளுக்குள்ளார ஜீவன் இருக்குது, ஜீவன் பிதாவாகிய தேவனுடைய ஜீவன் நம்மளுடைய ஆத்துமா எப்படி பரிசுத்தப்படுத்தும்? உம்முடைய வசனமே எனக்கு தீபம் அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு. சங்கீத புத்தகத்தில் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, உம்முடைய வசனமே எனக்கு என் பாதைக்கு வெளிச்சம் அப்படின்னு, உம்முடைய வார்த்தையே எனக்கு வெளிச்சம் அப்படின்னு. இதில் பிறந்த இந்த இயேசு அந்த பைபிளெல்லாம் படிக்கிறாரு, பழைய ஏற்பாடு தோரா புத்தகத்தில் எடுத்து படிக்கிறாரு. அதில் படிக்கிறப்ப வந்து உள்ளாருந்து பிதாவாகிய தேவன் கிறிஸ்து என்ற தேவகுமாரன் இயேசுவே இதை பாரு, இங்கே பாரு, நான் இப்படி வருவேன், எப்படி வருவேன், இப்படி மாம்சத்தில் வருவேன். அந்த மாம்சத்துக்கு கொடுத்த பேர் தான் நீ, இயேசு என்ற நீ மனுஷகுமாரன். நான் உனக்குள்ளே இருந்து தங்கி பிதாவாகிய தேவன் கிறிஸ்து என்ற தேவகுமாரன் ஏன்னா வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் என்ற பிதாவாகிய தேவன் உனக்குள்ளே இருந்து பேசுகிறேன். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிப்பா. அந்த காலத்தில் ஆதாம் ஏவாள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில், நீ கீழ்ப்படிஞ்சனா என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனா நீ மறித்தாலும் பிழைப்ப. என்ன நீ இப்போ மனுஷகுமாரனாக இருக்கிறான். என்ன நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறப்ப நீ முதற் பேரானவராக ஆயிடுவ. நீயே நான் ஆயிடுவேன், நானே நீ ஆயிடுவேன். எல்லா உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டி மக்களும் என்ன உயிரினங்களும் என்னால் தான் படைக்கப்பட்டது, இந்த வார்த்தையால் தான் படைக்கப்பட்டது, இந்த ஒளியிலேருந்து தான் படைக்கப்பட்டது, இந்த பரிசுத்த ஆவியிலேருந்து படைக்கப்பட்டது. ஆனால் அந்த பாவ சாபம் ஆதாம் மூலியம் வந்துடுச்சுப்பா. உனக்குள்ளாரையும் இந்த என்ன பாவம் இருக்குது, நீ உனக்குள்ளாரையும் அந்த மாம்ச பாவம் இருக்குது, உன் அம்மா அப்பாவுக்குள்ளாரையும் அந்த பாவம் இருக்குது. என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டாங்க என்ன, ஆனால் முழுமை இன்னும் அடையலை, பாவ நிவர்த்தி அடையலை. அதுக்கு என்னன்னா ஒன்று நீ ஒப்பு கொடுப்பியா அப்படின்னு கிறிஸ்து என்ற தேவகுமாரன், தேவனுடைய வார்த்தை இயேசு என்ற மனுஷகுமாரன்கிட்ட உள்ளாருந்து பேசி, அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, நான் சுயமாக எதுவும் பேசலை, நான் பேசுறது என்னன்னு என்ன, நான் செய்கிறது என்னன்னு எனக்கு பிதாவாகிய தேவன் கிறிஸ்து என்ற தேவகுமாரன் எனக்கு கட்டளையிட்டார். அவர் அதரிசனம் உள்ள தேவன், பிதாவே ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற கிறிஸ்து என்ற தேவகுமாரனை அவரை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? இயேசு என்ற மனுஷகுமாரனுக்குள்ளார் வந்து இயேசுன்றத்தில் நீங்கள் நானுன்னு நம்ம பேர் போட்டுக்கலாம். அதுக்கு அவர் ஒப்பு கொடுத்து, ஆமாம் நான் இந்த மாதிரி வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் பாரம்பரியம் இதெல்லாம் வந்து என்ன ஒரு ஆச்சாரித்துவம் இதெல்லாம் வந்து யூதருக்கு முறைமைப்படி நான் மாம்சத்தில் பிறந்தவாச்சு அதெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன் என்ன அப்படின்னு அந்த பைபிள் தோற இந்த புத்தகத்தினால இயேசு என்ற மனுஷகுமாரன் வந்து என்ன கேள்விப்பட்டோ இல்லை பைபிள் அன்றைக்கி அவர் எப்படி வச்சுன்னு இருந்தாருன்னு தெரியாது, ஓலைச்சுவடி மாதிரி எதாவது வச்சு படிச்சிருப்பார். 30 வயசில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி 30 வயசுக்கு மேலே தான் வந்து என்ன இதுக்கு பேக் எண்டில் 30 வயசு வரைக்கும் ஏன்னா இஸ்ரவேல் யூதா கோத்திரத்தில் 30 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் இந்த கடமையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சிலது இருக்குது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. 30 வயசில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரை ஏற்றுக்கிட்டு, எப்பா நீ தான்ப்பா, உன்னை வந்து அடிப்பாங்க, காயப்படுத்துவாங்க, இந்த இடத்துல வந்து என்னுடைய பேர் போட்டுக்கிறேன், இல்லை உங்களுடைய பேர் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட சொன்னோன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் மாம்ச தகப்பனே சொல்கிறாரு, எப்பா உலகத்தினுடைய என்ன பாவத்துக்காக என்ன நீ போய் தூக்கில் தொங்குறியான்னா நம்ம சரிப்பா அப்படின்னு ஏற்றுக்குமா. நம்மளுடைய மாம்ச தகப்பன் நம்மளுக்கு இன்சியல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாம்ச தகப்பன் சொன்னால் நம்மளில் எத்தனை பேர் ஏற்றுப்போம். இங்கே ஏசேப்பு மரியாளும் அப்படியே இயேசுக்கிட்ட சொல்லலை,
நீ வந்து பாவத்தில் வந்து மறிக்க போகிற, நீ ஏற்றுக்கோன்னு. இந்த இயேசு இந்த மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அந்த வேத வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. என்ன அதை அதை படித்து அந்த இயேசு என்ன நம்ம தான் தேவகுமாரன்னு எப்படி இந்த சந்திரமுகியில் ஜோதிகா என்ன ஒரு கேரக்டரை ஏற்றுக்குமோ அந்த மாதிரி இந்த இயேசு மனுஷனாக பிறந்து அந்த அந்த பழைய ஏற்பாட்டை படித்து பாவத்தை அறியாத சுத்த கண்ணன் இவருக்கு பேர். இவர் பாவத்தில் பிறக்கிறாரு. முதல் ஆதாம் வந்து என்ன பரிசுத்தமாக வந்து உருவாக்குனார். என்ன பிசாசு பேச்சை கேட்டு பாவத்தில் விழுந்தான். இந்த ரெண்டாம் ஆதாமாகிய இயேசு பாவத்தில் பிறந்து கடைசி வரைக்கும் இப்போ ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறாரு இயேசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 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 அவர் என்ன பண்ணுவார், ஒயின் ஷாப்பில் வேலை பண்ணின்னு இருக்கப்ப இந்த வேலையே நம்மளுக்கு பாவம்டா என்ன அப்படின்னு விட்டுட்டு வந்துடுவார். அதுதான் நடக்கும். ஆனால் ஒயின் ஷாப்பில் என்ன இருந்துக்கிட்டு ஒயின் ஷாப்புக்கு வராமல் அந்த ஒயின் ஷாப்பு கடையே மூட வைக்கிறதுக்கு என்ன கிறிஸ்தேந்த தேவகுமாரன் சொல்கிறார், எப்பா நீ இங்கே இருந்துக்கிட்டு எல்லாரையும் அவனுக்கு பேசி நான் சொல்லும் வார்த்தையே உன் வாயால் பேசு, அவன் மனம் திரும்பி போயிட்டோன்னே எல்லா கடையும் க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் அதுக்கு இயேசு அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளார இருந்து ரைட்டா அந்த பாவம் சாபத்தை இப்போ நிந்த எல்லா அவமானம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என்ன அந்த கடையே க்ளோஸ் பண்ணிட்டு யாருமே குடிக்கூடாதா இன்னும் எப்படி பண்ணால் அப்படி தான் இங்கே வந்து உலகத்தில் இதை வந்து நான் வந்து சும்மா உலக பிரகாரமே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுது. அது மாதிரி உலக பாவத்துக்கு என்ன தேவ ஆட்டுக்குட்டி யார்? கிறிஸ்து என்ற தேவகுமாரன். மனுஷன் மூலியம்னா மனுஷன்தான் அந்த பாவத்துக்காக மறிக்கணும். எப்படி மனுஷன்தான் அந்த பாவத்துக்காக மறிக்கணும். மனுஷன் எப்படி அந்த பாவத்தை கழுவுவான்னா தேவனுடைய வார்த்தை வச்சு கழுவுவான். தேவனுடைய வார்த்தை வச்சு அந்த பாவ சாபத்தை வந்து அந்த இழந்து போன அந்த ராஜ்யத்தை அந்த இழந்து போன அந்த விஷயத்தை வந்து ஆதாம் ஏவாள் மூலியம் பெற்றுக்கொண்ட அந்த பிசாசின் வல்லமையை திருப்பி இயேசு என்றவர் நான் இறக்குறேன்ப்பா, எனக்கு இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது, நீங்கள் என்னை உயிர்ப்பிப்பீங்க, ஏன்னா உங்களால் தான் நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு உயிரை விடுறப்ப பிதாவை என்னை ஏன் கைவிட்டீங்கன்னு சொல்கிறது ரைட்டா மனுஷகுமாரன்னு. ஏன் பிதாவே என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சிலுவையில் லாஸ்ட்டாக கெஞ்சுறாரு பார்த்தீங்களா? ஏன்னா இயேசு என்ற மனுஷகுமாரிலேருந்து கிறிஸ்து என்ற தேவகுமாரன் துண்டிக்கப்பட்டாதான் அவர் வார்த்தை நம்மளுக்கு இப்போ சவுண்டு கேட்குதுங்க. ஏன்னா அந்த சவுண்டே கேட்கலன்னா ஐயோ என்னை விட்டுட்டு ஏன்பா போனீங்க அப்படின்னா நம்ம கற்றுவோம். நம்மளுக்கு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, அந்த சவுண்டு திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏற்கனவே சொல்லிட்டாரு, எப்பா மூணாம் நாளும் உன்னை நான் உயிரோடு எழுப்பும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிதாவாகிய தேவன் கிறிஸ்து என்ற தேவகுமாரன். இருந்தாலும் மாம்சத்தில் அதனால தான் உலகமே அப்பத்துக்கு அந்தகாரப்பட்டு இருக்குது. 3-6 அவர் 3 to 6 hours அந்தகாரப்பட்டு இருக்குது. கரெக்டுங்களா? அதனால் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மாம்சத்தில் பாவத்தில் பிறந்தால் தான் இந்த வார்த்தையை வச்சு அவர் கிளென்ஸு பண்ணி பாவம் நிவர்த்தி அடைய முடியும். அதனால்தான் அவரோட மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம குடிக்கிறோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி இயேசுவோட மாம்சத்தையும் ரத்தத்தையும் இதை என்னுடைய நினைவாக பண்ணுங்கன்னு எதுக்கு அவர் பாவம் செய்யலை, ஆனால் அவர் பாவம் வந்து அவருக்குள்ளார வந்து மொத்த உலக பாவமும் அவருக்குள்ளார நீங்கி போயிடுச்சு. எப்படி நீங்கிச்சுன்னா கிறிஸ்து என்ற தேவனுடைய வார்த்தை தங்கி நீக்கப்பட்டார். அதாவது பிதாவாகிய வார்த்தை மூலம் தன்னுடைய ஈத முறைமைகளையும் உலக பாவத்திற்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்து நடந்து முதல் பலனானார். அதனால்தான் அந்த முறைமைகள் இதெல்லாம் பாவத்தில் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எப்பா நான் வந்து சட்டம் ஏற்று இருக்கேன், அந்த சட்டத்தை யாருமே வந்து ஃபாலோ பண்ணலை. மாம்சத்தில் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் இயேசு என்று மனுஷன் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நீ எனக்குள்ளார இருந்து தான் படைக்கப்பட்ட சர்வ சிருஷ்டி இந்த உலகமே என் வார்த்தை என்ற இந்த தேவனுக்குள்ளார இருந்தால் படைக்கப்பட்டிருக்கு. என் வார்த்தையை நீ கேட்பியா அப்படின்னு மனுஷகுமாரனுக்குள்ளார இருந்து கிறிஸ்து என்ற ஒரு சத்தம் போயிட்டு தான் அவர் அதை ஏற்றுக்கிட்டு முதற் பலனானி அவரே அந்த கிறிஸ்து இயேசுவாக மாறிட்டார். இயேசு கிறிஸ்துவாக மாறிட்டார். இப்போ பிதாவாகிய தேவனாக அந்த காலத்தில் 1000 நாமங்கள் இருக்குது அவருக்கு. நான் இருக்கிறவராக இருக்கிறவன், இருந்தவரும் இருக்கிறவன் வருகிறவன் ஆகிய அப்படின்னா
ஆதியில் இருந்தது வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாச்சு. எப்படி மாம்சமாச்சுன்னு கிறிஸ்து என்ற மனுஷனுக்குள்ளார வந்து அப்படியே இயேசுவை கிறிஸ்துவாக மாற்றிட்டாப்புல. அதனால தான் மறுரூபம் ஆன பிறகு அவங்களோட சீசர்களுக்கெல்லாம் தெரியல. ஆனால் வார்த்தை சேமாக இருக்குது. ஆனால் ரூபம் வந்து இயேசுன்ற ரூபத்தில் தான் நம்ம பார்த்தோம். இப்படி தானே பேசுவார். இவர் யார் வேறு ரூபத்தில் இருக்கிறாருன்னா அந்த இயேசு நான் இப்போ கிறிஸ்து ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி நீங்களும் என்னுடைய வார்த்தையை கேட்டு நடந்தீங்கன்னா நீங்களும் வந்து என்னுடைய பிள்ளைகள் ஆகிவிடுங்க அப்படின்னு தான் சத்தியமே தவிர பைபிளில் 2 விதமாக சொல்லியிருக்கு. அதை நம்ம கொஸ்டின் கேட்க தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர இந்த 2 எக்ஸாம்பிளையும், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பைபிளில் சொன்னபடி பரிசுத்த வித்துனால புருஷனும் பொண்டாட்டியும் சேராமல் குழந்தை பிறந்த இயேசு, இது பைபிளில் சொல்லப்பட்டது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மாம்சத்தில் பிறந்து அவர் பாவம் செய்யலை, பாவத்தை பாரு சுத்த கண்ணன். ஆனால் உலகத்தோடைய பாவத்துக்காக சாபத்துக்காக தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனாகவே ஆயிட்டார் அப்படின்றது தான் நான் சொல்ல வர சத்தியம். இது உங்களுக்கு யோசித்து பார்த்து நலமானதை நான் சொல்கிறது சத்தியம் இல்லையா அப்படின்னது யார் எழுதினாரோ, யார் சிருஷ்டி கர்த்தரோ, இப்போ அவர் ஆவியானவராக இருக்கிறார். இப்போ இயேசு நம்மளுக்குள்ளார கிறிஸ்து என்ற வார்த்தை இயேசுக்குள்ளே தங்கின மாதிரி இயேசு என்றவர் நம்மளுக்குள்ளார தங்குவார். அந்த இயேசுக்கு ஒன்று பேர் பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது சத்தியமா இல்லை பொய்யா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்றது இந்த வீடியோ மூலியம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமீன்.